எப்பயும் ஒரு தடவை தப்பு பண்ணிடுவோம். தப்பு பண்ண உடனே என்ன செஞ்சிடணும்? ஏசப்பா உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டு மன்னிச்சுக்கங்க சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சிடணும்? சொல்லி மன்னிப்பு கேட்டணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது பார்ப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. செஞ்ச உடனே தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்பயே ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருந்தால்தான் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் சரியாக மாற்றுவார். நீங்க பலமுள்ளவர்களாக இருக்கலாம், பலவீனர்களாக இருக்கலாம், கோழையாக இருக்கலாம், வீரனா இருக்கலாம். ஆனால் கோழையையும் வீரனாக மாற்றுகிறவர் யாரு? ஏசப்பா. சத்தமா சொல்லுங்க, யாரு? ஆமா. மக்கையும் பாஸ் பண்ண வைக்கிறவர் யாரு? மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா. நீங்க மக்கா இருக்கலாம், கோழையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நீங்க சுகவீனமா இருக்கலாம், ஒண்ணுமில்லாம இருக்கலாம், நிறைய இருக்கிறவங்களா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துகிறவர் ஆண்டவர். அது ஒரு நாள் மறந்துறாரு.